வாங்க மாமா. சரி வா. வா. இருங்க நானும் வரேன். பெரியத்த எப்படி இருக்கீங்க? பெரியமா சொல்லினியா? இவ எப்படி இருக்கன்னு கேட்டா நீங்க கண்டுக்க கூட இல்லையே. இனியா, கண்டவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. என்ன பெரியமா பேசுறீங்க? இனியா, என்னோட கோவத்தை கிளப்பாத. சரி விடுங்க பெரியமா. நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன விடு, நீ இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா ராஜா மாதிரி இருக்க. ஆனா கூட நிக்கிற ஒரு ராணிய பார்த்தாதான் ரொம்ப அசிங்கமா இருக்கு. அத பார்த்தாதான் எனக்கு சகிக்கல. நல்லா வேணும். இதுதான் சொந்த செலவுலயே சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வேணா அப்படி இருக்கலாம் பெரியமா. ஆனா ராசாத்தி புருஷன் நான் தான் சொல்றதுல எனக்கு பெருமையா தான் இருக்கு. மாப்ள அப்படி சொல்றா சிங்க குட்டி. ஏய், வாய மூடு. மூடிட்டேன். நீ சும்மாரா. பெரியமா, நீங்க ராசாத்தியை தப்பாவே பாக்குறீங்க. அதான் இதெல்லாம் உங்களுக்கு புரியறது இல்ல. ஐயா ராசா, அது எனக்கு புரியவே வேணாம். எல்லாம் உன் தலையெழுத்து. அது மட்டுமா, இந்த ராசாத்தினால என்னோட பொண்ணு தலையெழுத்துல கெட்டு போச்சு. அது தெரியும்ல உனக்கு. ஏன் மரகதம், உனக்கு வாயில நல்ல வார்த்தை வராதா? முதல்ல வண்டியில ஏறு. உடுப்புக்கு ஒரு எடுப்பு. காம்பினேஷனே நல்லா இல்ல. ராசாத்தி, மரகதம் சொன்னதையும் மனசுல வச்சுக்காத. நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு அவளுக்கு பொறாம. அவ வயிறு வாயெல்லாம் எரிஞ்சு காது வழியா புகை வரத நான் பார்த்தேன். அதனால நீ கவலைப்படாத. ஏங்க, நீங்க வரலையா? இன்னும் என்ன பேச்சு? வரேன் மரகதம். போதும் வாங்க. ராசாத்தி, நீ ரொம்ப அழகா இருக்க. நான் வரட்டுமா? இதுக்கு மேல நான் நின்ன அவ்வளவுதான். வரேன். வரேன்டா. சரிம்மா. ராசாத்தி வரேம்மா. சரிங்க அத்தை. சரிங்கம்மா. சரி வாங்க, நம்மளும் கிளம்புவோம். ஏய், என்னாச்சு? பெரியம்மா அப்படிதான் பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும்ல. அது தெரிஞ்சு தானே நீ வந்து பேசுன. நீங்க எதிர்பார்த்த மாதிரி தானே அவங்க பேசியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு சோகமா இருக்க? அத்தைய பத்தி எனக்கு தெரியும், ஆனாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுல என்ன கஷ்டம்? இந்த புடவையில நீ கம்பீரமா இருக்குன்னு பாக்குற எல்லாரும் சொன்னாங்கல்ல. அதனால ராசாத்தி சிரிச்சுக்கிட்டு நல்ல கெத்தா இந்த மாமா கூட நடக்கணும். போங்க மாமா. என்ன போங்க மாமா? நீ இல்லாம நான் மட்டும் எங்க தனியா போறது? ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம். போலாமா? வா மாப்பிள வாடா. வண்டி எடுத்துட்டு வாடா. ஆறுபடை வீடு கொண்ட முருகா, அண்ணா உங்களுக்கு இளநீ ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவா? வேணடா வேணடா. உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் வர மாட்டீங்களா? உங்களுக்கு என்ன ஈஸியா சொல்லிட்டீங்க. நான் வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியாம சமாளிச்சுட்டு வரணும்ல. அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். முருகா, சரிம்மா, இப்ப என்ன விஷயம் அதை சொல்லுங்க. நான் வந்தா யார பத்தி பேச போறேன்? எல்லாம் அந்த ராசாத்திய பத்தி தான். இன்னைக்கு அவளோட கெட்டப் செட்டப் எல்லாமே மாறிடுச்சு. அதுவும் இல்லாம திரும்பின பக்கம் எல்லாம் அவளை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. அவளோட பேரும் புகழும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. நானும் அவளை எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டேமா, என்னால அவளை கொஞ்சம் கூட அசைக்கவே முடியலையே. அவ உடம்பு மாதிரி அவ புகழும் நாளுக்கு நாள் பெருசாகிக்கிட்டே இருக்கு. அவ தப்பே பண்ணா கூட அத சரின்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்திருக்கா. என்னங்க நீங்க? என்னாலதான் அவளை எதுவுமே பண்ண முடியல, நீங்களாச்சும் ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் அவளை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கீங்க. நானும் என்னால ஆனதை பண்ணிட்டு தானமா இருக்கேன். என்னத்த பெருசா பண்ணிட்டீங்க?
அது இதுன்னு பில்டப்பை கொடுத்து அவளோட சாப்பாட்டை நீங்க புடுங்கினது மட்டும்தான் மிச்சம். இந்நேரம் உங்களுக்கு இருக்கிற ஆள் பலம் அரசியல் பலம்லாம் எனக்கு இருந்திருந்தா அந்த ராசாத்தி செத்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். எனக்கு உன்னோட கோவம் புரியுதுமா. உனக்கு இருக்கிற அதே கோவம் எனக்கும் இருக்கு. அவளால நான் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பேன், அசிங்கப்பட்டிருப்பேன். ஆனாலும் நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். ஏன் தெரியுமா? இப்ப எலெக்ஷன் வர டைம். இந்த நேரத்துல அவளை ஏதாவது பண்ண போய் சிக்கலாயிடுச்சுன்னா பேரு கெட்டு போயிடும். என்னோட 25 வருஷ அரசியல் வாழ்க்கையை நான் இழக்க வேண்டி வரும். அதுக்குன்னு அவளை நான் விட்டுற மாட்டேன். பொறுமையா நிதானமா யோசிச்சு பண்ணலான் இருக்கேன். நல்லா யோசிச்சிங்க. இப்படியே போச்சுன்னா அவ அரசியலுக்கே வந்துருவா. இப்ப உங்களை விட அவளுக்கு தான் சப்போர்ட் அதிகம். இப்ப என்ன முருகா, அவளை ஏதாச்சும் பண்ணணும் அவ்வளவுதானே? இப்ப அவளுக்கு கிடைக்கிற பேருக்கு முழு காரணமே அந்த முகாம்ல இருக்கிற ஆளுங்களுக்கு அவ பண்ற உதவினாலதான். அத நிறுத்துற. அத பண்ண விடாம நிறுத்தினா அவ உண்டு, அவ வீடு உண்டுன்னு இருந்துருவாள்ல. அவங்களுக்கு நல்லது பண்றேன், இவங்களுக்கு நல்லது பண்றேன் ரோட்ல வந்து நிக்க மாட்டாள்ல. என்னமோ பண்ணுங்க, ஆனா அந்த ராசாத்தி நல்லா இருக்க கூடாது, சந்தோஷமா இருக்க கூடாது. யார் அவ பேரை கேட்டாலும் காரை துப்புற மாதிரி பண்ணுங்க. நான் வரேன். ராசாத்தி, டேய் கார் எடுங்கடா. டேய், நீ யாரா ராம்பாபு? யாரா திருமலா? சொல்லுங்க ஐயா. நாங்க தான் ஐயா. ஏண்டா ஊரை விட்டு ஊர் வந்து திருடுறீங்களா? திருட்டு ராஸ்கல். சார் 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 அவர் அடிக்காதீங்க சார். திருடல சார், அவர் திருட மாட்டாரு சார். என் புருஷன் ரொம்ப நல்லவர் சார், அவரை விட்டுருங்க சார். ஐயா, பொழப்பு தேடி தான் இங்க வந்திருக்கோம். ஏய், அடிக்காதீங்கடா. உங்க முகரை பார்த்தாலே தெரியுதே. நல்லா உள்ள வச்சு பொழக்கணும்டா. ஐயா அவர் அடிக்காதீங்க ஐயா, விட்டுருங்க ஐயா. சார் இவங்க திருடி இருக்க மாட்டாங்க சார். அவங்க திருடி இருக்க மாட்டாங்க சார். எங்களுக்கு தெரியாது சார். டேய் டேய் டேய், நீங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னா அதை நான் நம்பிடுவேனா? எனக்கு எல்லா தகவலும் வந்திருக்கு. இவங்க 2 பேர் மேலையும் 2வது தெரு ஆறுமுகம், 4வது தெரு சேகரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க அவங்க வீட்டுல நகை பாத்திரம் எல்லாத்தையும் திருடி இருக்கானுங்க. அவங்க அப்படிப்பட்டவங்க இல்ல சார். அவங்க திருடி இருந்தா ஏன் சார் சாப்பாட்டுக்கு அடுத்தவங்க கிட்ட கையேந்துறாங்க? என்னய்யா, எனக்கே நியாயம் சொல்றியா? கான்ஸ்டபிள், என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஏதிய வண்டியில சார் சார் அவர் விட்டுருங்க சார், அவர் திருடி இருக்க மாட்டாரு சார். திருட்டு பசங்களுக்கு வக்காலத்து வாங்கி சார் நம்புங்க சார். அம்மா என் புருஷனை விட்டுருங்க ஐயா. ராசாத்தி அக்காக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் சொல்லுங்க சார் ப்ளீஸ். வண்டியில இரு. ஹலோ அக்கா, இங்க முகாம்ல ராம்பாபுவையும் திருமலையும் போலீஸ் புடிச்சிட்டு போறாங்கக்கா. என்ன சொல்றீங்க? எதுக்காக புடிச்சிட்டு போறாங்க? தெரியலக்கா, நீங்க உடனே வாங்க, எங்களுக்கு பயமா இருக்குக்கா. ஒன்னும் பதறாதீங்க, நாங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோம். என்னாச்சு? முகாம்ல இருந்து போன் பண்ணாங்க, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சான். போலீஸ் வந்து 2 பேரும் புடிச்சிட்டு போறாங்களாம். சரி வா, உடனே போலாம் வா. வண்டியில ஏத்தியா? சார் 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 விடுங்க சார், அவங்கள விட்டுருங்க சார். தயவு செஞ்சு விட்டுருங்க சார். இது நியாயமா இருக்கா சார்? பாவம் சார் அவங்க. ஏன் சார் இப்படி பாடாப்படுத்துறீங்க? உங்களுக்கு மனசாட்சி இல்லையா சார்? யோ, இப்ப என்ன அவனுங்களை விடணுமா? நீ சொல்ற மாதிரியே இவனுக்கு தப்பு பண்ணலன்னு கூட வச்சுக்கோமே. நானும் என் பவரை யூஸ் பண்ணி வெளியே வர்றேன். ஆனா அதுக்கு நீ ஒரு காரியம் பண்ணணும். சொல்லுங்க ஐயா, நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறோம். பேச்சு மாற மாட்டியே? சொல்லுங்க, நாங்க கேக்குறோம். பெருசா ஒண்ணு இல்ல. நீங்க எல்லாருமே இந்த ஊரை காலி பண்ணிட்டு போனா போதும். என்ன பாக்குற? வேற வழி இல்ல. ஊரை காலி பண்ண ஒத்துக்கங்க. நான் இவங்க 2 பேரையும் ரிலீஸ் பண்றேன். ஐயா இல்ல, திருட்டு கேஸ்ல உள்ள போட்டு 3 வருஷம் ரிமாண்ட் பண்ணிருவேன். யோசிச்சு முடிவு பண்ணுங்க. இவங்க வேலைக்காக மாட்டாங்க.
யோ, நம்மளே பொழப்பு வண்டியில ஏத்துங்க. ஏறியா. அம்மா, அதெல்லாம் இப்ப விட முடியாதும்மா. யோ, வண்டி ஐயோ என் புருஷனை கூட்டிட்டு போறாங்களே. என் புருஷன் என்ன தப்பு பண்ணல, அவரை கூட்டிட்டு போறாங்க. ராசாத்தி அக்கா வந்துட்டீங்களாக்கா? சத்யக்கா வந்துட்டீங்களா? அக்கா, போலீஸ்காரங்க இந்த புள்ளதாச்சி புள்ளைய தள்ளி விட்டுட்டு 2 பேரும் திருட்டு போலீஸ் பத்தி வேன்ல கூட்டிட்டு போயிட்டாங்கக்கா. கூட்டிட்டு போயிட்டாங்கக்கா. நாங்க எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம், கூட்டிட்டு போயிட்டாங்க. அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம், தைரியமா இருங்க. உங்க புருஷனை நாங்க எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவோம், எங்களை நம்புங்க. மாமா நம்ம உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் ஆகணும். சரிப்பா, நம்ம உடனே அங்க போலாம். அவங்க கேஸ் போடுறதுக்குள்ள நாம அங்க போய் ஆகணும். சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, சரியா? சரிங்க. தெய்வம் மாதிரி வந்தாங்க. அழுவாதம்மா அழுவாத. அத அக்கா போயிருக்கிறாங்கல்ல, 2 பேத்தையும் நல்லபடியா கூட்டிட்டு வந்துருவாங்க. அழுவாத, அது நினைச்சு நீ கவலைப்படாதம்மா. எனக்கு பயமா இருக்குன்னு. 2 பேரையும் ஸ்டேஷன்ல கொண்டு போய் என்ன பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்குன்னு. அவங்க 2 பேரும் என்ன கஷ்டப்படுவாங்களோன்னு கவலையா இருக்குன்னு. வாங்கன்னு ஸ்டேஷன் போய் பார்க்கலாம். வாங்கன்னு வாங்கன்னு. சார், ராசாத்தி அக்கா வர்றாங்க. ராசாத்தி அக்காவா? வரட்டும் வரட்டும். ஓகே சார். அவங்க எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க சார். கொஞ்சம் அடிக்க வேணாம்னு சொல்லுங்க சார், அவங்க அடிக்க வேணாம்னு சொல்லுங்க சார். அவங்க எந்த தப்பு பண்ணல சார். அவங்க எந்த தப்பு பண்ணல சார், அவங்க அப்பாவிங்க சார். சார் அடிக்க வேணாம்னு சொல்லுங்க சார். திருட்டு பசங்களை அடிக்காம மடியில வச்சு கொஞ்சவா முடியும் சார்? யார் சார் திருட்டு பசங்க? அவங்க ஒன்னும் திருட்டு பசங்க கிடையாது சார். ஊரு விட்டு ஊரு பொழைக்க வந்தவங்க சார். அப்பாவிங்க சார் அவங்க. என்னது பொழைக்க வந்தவங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அவங்க பொழைப்பே திருட்டுதான். ஆமா, முதல்ல யார் நீங்க? எதுக்கு அவங்களுக்காக நீங்க வந்து வக்காலத்து வாங்குறீங்க? அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? சார், எங்களுக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. முதல்ல அவங்க திருட்டு கும்பலே கிடையாது. நீங்க முதல்ல பப்ளிக் சர்வெண்டா நடந்துக்கங்க. அதை விட்டுட்டு தனிப்பட்ட நபர் ஒருத்தர் சொல்றாருன்னு அவர் பேச்சு கேட்டு பண்ணாதீங்க சார். இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். யாரு பேச்சும் கேட்டு நான் நடந்துக்கல. எனக்கே ரூல் சொல்லி தரியா? மரியாதையை ஓடி போயிடுங்க. என்னது ஓடி போயிருங்களா? என்ன சார், ஆடு மாடை துரத்துற மாதிரி துரத்துறீங்க? அப்படியே நீங்க துரத்தினாலும் பயந்துகிட்டு ஓடுற ஆளுங்க நாங்க கிடையாது சார். காலம் மாறி போச்சு சார். உங்க இஷ்டத்துக்கு யார வேணாலும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கலாம்லாம் கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கங்க அத. யாரும் பொய் பழி போடல. அவங்க திருடி இருக்காங்க. அதுக்காகத்தான் நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம். சார், திருடி இருக்காங்கன்னு எப்படி சார் சொல்றீங்க? அதுக்கு எஃப்ஐஆர் போட்டீங்களா? கேஸ் ஃபைல் பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்புறம் எப்படி சார் 5 மணிக்குள்ள அவங்க ஊரை காலி பண்றதா ஒத்துக்கிட்டா வெளியே விடுவேன்னு சொன்னீங்க? இல்ல, அது வந்து இத பாருங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத. ஓடி போயிருங்க. சரி, யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, யார் இது? என்ன கம்ப்ளைண்ட் அது? அதை காட்டுங்க, நாங்க பார்க்கணும். அதெல்லாம் உங்ககிட்ட எதுக்காக நான் காட்டணும்? சார், காட்டணும் சார். ஏன்னா அவங்க எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான். நீங்க காட்டி தான் ஆகணும். யாரா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, கோர்ட்ல வந்து பாத்துக்கங்க. சார், என்ன சார் பேசுறீங்க நீங்க? அவங்க அப்பா இங்க வெளியே விடுங்க சார். சார், உங்கள்ட்ட தான் சார் பேசுறேன். மாப்ள, சார், அவங்களை அடிக்க வேண்டாம் சொல்லுங்க சார். அவங்க விட சொல்லுங்க சார். பாவம் சார். இன்ஸ்பெக்டர் விட சொல்லுங்க. சார், அடிக்கிறத நிறுத்த சொல்லுங்க. கான்ஸ்டபிள். ஓகே சார். ரசாத்தி, என்னமா நடந்துச்சு? நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாருப்பா. நீங்க கொஞ்சம் பேசி பாருங்க. இன்ஸ்பெக்டர், எஃப்ஐஆர் போட்டாச்சா? எஃப்ஐஆர் போடல அதானே? எந்த முகாந்தரத்தை வச்சு இவங்களை அரெஸ்ட் பண்ணீங்க? பொருள் காணாம போனவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் நான் விசாரிச்சுட்டு இருக்கேன்.
அப்படி யார் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து? பக்கத்து ஊர்ல 2வது தெரு ஆறுமுகமும் 4வது தெரு சேகரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியா? சேகர், ஆறுமுகம் உள்ள வாங்க. இவங்க தானே நீங்க சொன்னாலே? நீங்களாடா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? ஐயா, நாங்க யார் மேலயும் அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா சார்? கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க இவங்க இல்ல சார். இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது வேற சேகர், வேற ஆறுமுகம். நீங்க ஆளை மாத்தி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஐயா, இங்க பாருங்க, ஊர்ல நாங்க சேகர் ஆறுமுகம்னு 2 பேர் தான் இருக்கோம். நாங்க யாருக்கிட்டையும் யார் மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. தேவையில்லாம எங்க மேல பழிய சுமத்தி எங்க ஊர்ல எங்க 2 பேருக்கும் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாதீங்க. சார், எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தது உண்மைதான். நீங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கங்க. அண்ணே, இவர்கிட்ட என்ன பேசிக்கிட்டு நான் எஸ்பிக்கு ஃபோன் பண்றேன். அவர் வந்து பேசிக்கிட்டோம். சார், எதுக்கு இப்படி தேவையில்லாம எஸ்பிக்கெல்லாம் ஃபோன் பண்றீங்க? உங்ககிட்ட தான் கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, எஸ்பி வந்து கேட்பாரு, அவர்கிட்ட காட்டுங்க. சார், சாரி சார், அவருக்கு ஃபோன் பண்ணா என் வேலை போயிரு சார். நீங்க கரெக்டா தானே இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு உங்க வேலை போக போகுது? அப்ப உண்மையை சொல்லுங்க, பொய் கேஸ் போட்டு தானே உங்களை உள்ள கூட்டிட்டு வந்தீங்க? இப்ப அவங்கள வெளியில விடுறீங்களா இல்ல எஸ்பிக்கு ஃபோன் போடட்டுமா? எங்க காசுக்காக கண்டவங்க பேச்சை கேட்டு இப்படி டிபார்ட்மெண்ட் பேரை கெடுக்குறீங்களே. உங்கள மாதிரி 1-2 பேர் இருக்கிறதுனால தான் மொத்த டிபார்ட்மெண்ட் பேரும் கெட்டு போகுது. என்னை மன்னிச்சிருங்க சார், தெரியாம பண்ணிட்டேன். நீங்க அவங்களை கூட்டிட்டு போங்க சார். கான்ஸ்டபிள், அவங்கள வெளியில அனுப்பு. ஓகே சார். எதுவுமே யாருமே சொல்ற விதத்துல சொன்னாதான் விடுவீங்கல்ல? வாங்க. ரொம்ப நன்றிமா. கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிப்பா, போயிட்டு வாங்க. ரொம்ப அடிச்சிட்டாங்களா? பரவாயில்லக்கா, இது மாதிரி எவ்வளவோ தடவை அடி வாங்கியிருக்கோம். அப்ப அதை கேட்க ஆள் இல்ல. இப்ப நீங்க இருக்கீங்க, அதனால எவ்வளவு அடி வாங்கினாலும் அதுக்கு கவலையும் இல்ல, வலியும் இல்லக்கா. நல்ல வேலைப்பா, நீங்க சரியான டைமுக்கு வந்தீங்க. நீங்க மட்டும் இங்க வரலன்னா நாங்க எவ்வளவு சொன்னாலும் இவங்களை விட்டுருக்க மாட்டாங்க. விடுனியா? ஆமா மாமா, ரொம்ப நன்றி. ஏமா, எதுக்குமா நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? நாங்க யாரோ ஒரு பிரச்சனைக்கா வந்து நிக்கிறோம், எல்லாம் உங்களுக்காக தான் வந்திருக்கோம். நீ உதவி பண்றது பிடிக்காம சேர்மன் ஏதோ பண்றான். அவனையும் லேசா 2 தட்டு தட்டி வைக்கணும் பாரு. ஆமாண்ணே. மாமா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா. அவனுக்கான தண்டனைய அந்த ஆண்டவன் கொடுப்பாரு. எங்களுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்து உதவுனது ரொம்ப பெருசு மாமா. சரிம்மா, பாத்து போங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, சரியா? சரி சரி, வரமா, வாங்க போலாம். என்னங்க, உங்களை அடிச்சிட்டாங்களா? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லம்மா. அழுகாத அழுகாத, அதான் வந்துட்டோம்ல. உங்களை நம்ம என் புருஷன் வெளியே வந்தாரு. ரொம்ப நன்றிமா. நீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அம்மா, நீங்க தெய்வமா. நீங்க எங்களை மாதிரி ஆளுங்களை அடிச்சா கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு தான் எங்களை அடிக்கிறாங்கக்கா. ஆனா சாமியே உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்குக்கா. நீங்க நல்லா இருக்கணும்க்கா. ஐயோ, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. என்னால முடிஞ்சதை நான் பண்ணேன். இனி போலீஸ் பத்தி நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். அவங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நன்றி. சேர்மன் இந்நேரம் ஃபோன் பண்ணிருக்கணுமே, ஏன் இன்னும் ஃபோன் பண்ணல? முகாம் மேட்ரு முடிஞ்சிருச்சா இல்லையா? அந்த ராசாத்தி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டாலா இல்லையா?
இதெல்லாம் தெரிஞ்சுக்கலன்னா எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. பேசாம நானே அவருக்கு ஃபோன் பண்ணிடுறேன். இந்த பொண்ணு வேற எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கு. முருகா சொல்லுமா. என்ன ஆச்சு? என்னாச்சா? நாசமா போச்சு. எனக்கு இருந்த கொஞ்சம் மான மரியாதையும் போச்சுமா. எனக்கு புரியல. புரியலையா? ஏமா ரைட்ல கைய போட்டு லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போடுற ஆளா நீ? என்ன உளறீங்க? நிதானமா தானே இருக்கீங்க? நான் நிதானத்துல தான் இருக்கேன். நீ தான் நிதானத்துல இல்ல. இந்த பக்கமா என்கிட்ட பிரச்சனையை தூண்டி விட்டு பெருசாக்குற, அந்த பக்கமா உன் வீட்டு ஆளுங்களை அனுப்பி சமாதானமா பேசி பிரச்சனையை முடிச்சு வச்சிடற. என்ன பார்த்தா என்ன கிறுக்க மாதிரி இருக்கா? என்னது? நான் சமாதானம் பண்ண ஆள் அனுப்புனேனா? அட ஒண்ணும் தெரியாத பச்சை புள்ள மாதிரி நடிக்கிற. உனக்கு தெரியாமலையா உன் மாமனாருங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்க? அவங்க மட்டும் வராம இருந்திருந்தா இந்த பிரச்சனை வேற மாதிரியா இருக்கும். அவங்க வந்து மொத்தமா சொதப்பிட்டாங்களேம்மா.